உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के प्रिय नाम से दोबारा आपको स्वागत करते हैं। கர்த்தர் எவ்வளவு நல்லவர், परमेश्वर कितना भला है। மீண்டும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்। दोबारा इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम बहुत खुश होते हैं। ஒவ்வொருவருக்காக தினமும் ஜெபிக்கிறோம்। आप सभी लोगों के लिए हर एक दिन में प्रार्थना करते हैं। கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை காத்தவர், இன்னும் வருகிற நாளிலும் உங்களை பாதுகாப்பார்। परमेश्वर आज तक जो आपको संभाल के आ रहे हैं, आने वाले दिनों में भी आपको संभालते आएंगे। கொடுக்கிற செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், அதை பயன்படுத்துவீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம்। और देने वाले जो संदेश है अनेक लोगों को आशीर्वादित होगा और वो आप उसका उपयोग भी करें करके मैं अनुभव करता हूँ। प्रयास எடுத்து செய்து அனுப்புகிறோம்। हम प्रयास करके और उसके बाद हम आपको संदेश देते हैं। நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே கேட்கிற வசனத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்। परमेश्वर के बच्चों, हम परमेश्वर के वचनों के अनुसार सुनकर उसके अनुसार चलने वाले बच्चे बनकर हम रहेंगे। ஜெபிப்போம்। हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம்। हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम, आपका अनुग्रह, आपका दया के लिए हम आपको स्तुति करते இந்த हैं। வீடியோவை மத்தியிலே, காணொளியின் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகள் ஆவலோடு கூட ஆண்டவரே ஜெப நிலைமையோடு கேட்கிற வார்த்தைகளுக்காக, பாடலுக்காக, ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்। और इस वीडियो के द्वारा परमेश्वर आपके बच्चों जो बहुत चाहत के साथ जो गीत और जो संदेश और आराधना करते हैं, सुनते हैं, उसके लिए हम आपको स्तुति करते हैं। தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஆவியானவர் இடைப்படுங்க। परमेश्वर के बच्चों के साथ आत्मा जी आप बात कीजिए। பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும்। परमेश्वर का प्रशंसा उनमें भरकर रहना है। தடைகள் யாவையும் மாற்றி போடுங்க। सारे रुकावटों को दूर करना है। தேவ கிருபை பெருகட்டும்। परमेश्वर का अनुग्रह बढ़कर रहना है। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। நம்முடைய பாட்டு புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்। 1362வது பாட்டு, இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினம் மே துதித்திடுவோம்। இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம்। சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம்। சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம்। இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம்। தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசி
நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவே மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் வங்கியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம் அதனாலே நன்மை தந்தும் என்றும் ஆசீர்வாதமே வங்கியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம் அதனாலே நன்மை செய் என்றும் ஆசீர்வாதமே இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம் துதி செய்தால் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம் கர்த்தர் சமூகம் தரித்திருந்து பலன் பெற்று எழும்புவோம் துதி செய்தால் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் ஆயிரத்தி 360வது பாட்டு. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் இயேசுவே உம் நாமத்தை. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன் நீ ராஜா என்றும், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே, கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே, வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம், வல்லமை இறங்கிடவே
அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, சத்திய பாதைதனில் நித்தமும் நடந்திடவே, சத்திய பாதைதனில் நித்தமும் நடந்திடவே, உத்தம தேவன் நீரே, உம்மையே தொழுதிடுவோம். உத்தம தேவன் நீரே, உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே, சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே, நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன் நீ ராஜா என்றும், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமென். 432வது பாட்டு, மேக மீதினில் இயேசுராஜன் வேகம் வராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயத்தில் சேர்க்க அவரே வரார். மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே,
மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனில் வாராரே. மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் எழும்பி எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் எழும்பி எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை எவருமே அறியார். ஆண்டவரே அறிவார். அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா. கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையும் மெல்லவே நெருங்கிடுமே. அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. நாம் எல்லாரும் எழுந்திருந்து இருந்தவனமாக 96ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी खड़े होते हुए भजन संगीता 69 को हम बदल बदल पढ़ेंगे. Psalm 96 को हम बदल बदल पढ़ेंगे. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். यहोवा के लिए गाओ, उसके नाम को धन्य कहो. दिन दिन उसके किए हुए उद्धार का शुभ समाचार सुनाते रहो. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். क्योंकि यहोवा महान और अति स्तुति के योग्य है, वो तो सब देवताओं से अधिक भय योग्य है. சகல ஜனங்களுடைய தேவர்கள் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார்.
उसके चारों ओर वैभव और ऐश्वर्य है, उसके पवित्र स्थान में सामर्थ्य और शोभा है। மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. यहोवा के नाम की ऐसी महिमा करो जो उसके योग्य है, बेट लेकर उसके आंगनों में आओ। கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். जाति जाति में कहो, यहोवा राजा हुआ है और जगत ऐसा स्थिर है कि वो टलने का नहीं, वह देश देश के लोगों का न्याय सिधाई से करेगा। வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. मैदान और जो कुछ उसमें है वो प्रफुल्लित हो, उसी समय वन के सारे वृक्ष जय जयकार करेंगे। சேர்ந்து வாசிப்போம். यह यहोवा के सामने हो, क्योंकि वो आने वाला है, वो पृथ्वी का न्याय करने को आने वाला है, वो धर्म से जगत का और सच्चाई से देश देश के लोगों का न्याय करेगा। என்பதே ஆமென். நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட இந்த காலையிலே நம்முடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். हम सभी प्रार्थना के साथ इस सुबह के समय पर दिखाई देंगे। நாம் வாசித்த நல்ல வார்த்தை, கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். हमने आज यही पढ़ा है कि परमेश्वर भला है, परमेश्वर बड़ा है और योग्य धन्य का योग्य है। காரணம் அவர் வானங்களை உண்டாக்கினார். कारण वो उन्होंने स्वर्ग को बनाया। வல்லமை மகத்துவம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. और पवित्र स्थान उनके सामर्थ्य और शोभा है। அவர் ராஜ்யரிக்கம் பண்ணுகிறார். और वो राज्य करते हैं। நம்முடைய பரிசுத்தவானுடைய வீடுகளிலே, பரிசுத்தவானுடைய உள்ளங்களிலே, தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே அவர் ராஜ்யரிக்கம் பண்ணுகிறார். और अपने भक्तों के घर पे, अपने वो पवित्र लोगों के घर पे वो राज्य करते हैं। அந்த கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். और वही परमेश्वर, वही यहोवा शीघ्र ही आने वाले அவர் हैं। பூமியை நியாயத்திற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். वो इस पृथ्वी को न्याय करने के लिए शीघ्र ही आने वाले हैं। நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। ஆண்டவரே, நீர் எத்தனை மகத்துவம் நிறைந்த தேவன். परमेश्वर, आप कितने महत्वपूर्ण परमेश्वर हैं। இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். सुबह के समय पर हम आपके सामने अर्पण करते हैं, हम नम्र करते हैं। உம்முடைய கரங்களில் எங்களை இந்த காலையிலே ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में परमेश्वर इस सुबह के समय पर हम अपने आप को और समर्पण करते हैं। நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கிரியை செய்யுங்க. आप हमारे बीच में क्रिया कीजिए। இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம். हम हमारे दिल के गहराई से हम आपको बढ़ोतरी देकर हम आपका स्तुति करते हैं। நாம் எல்லாரும் ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर उनका स्तुति करेंगे। ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம். हम परमेश्वर का स्तुति करके उनका அவர் धन्यवाद நமக்கு करेंगे। செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். उन्होंने हमारे लिए किए भलाई अनेक अनेक है। நாம் பாடினது போல हमने जैसे गीत गाया, இதயம் நன்றியுடன் நிரம்பி ஆண்டவரை துதித்திடுவோம் என்று இந்த பக்தன் பாடினது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நாம் துதிப்போம். और जैसे इस भक्त ने गाया कि हमारा दिल ध्वनिया से हम गीत गाते हैं, उसी तरह हम परमेश्वर को धन्य करके गीत சென்ற गाएंगे। நாளில் நன்மை செய்த தேவன். कारण क्या है? क्योंकि गए दिनों में उन्होंने हमारे लिए कितने भलाई किए हैं நம்மை பாதுகாக்க துணை நின்றார். और हमें संभाल के हमारे साथ हमेशा रहते थे। நன்றியோடு கூட அவரை நாம் பாடுவோம். हम परमेश्वर को धन्य करके हम उनका गीत गाएंगे। Thank you, ஆவியானவரே. சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம்.
தேவராஜ்யம் தேடி வந்தார் தேவ நன்மை அங்கிடும் துதி செய்தார் தடை நீங்கும் தேவ ஆசீர் தங்கிடும் இதயம் நன்றியுடன் நாமே தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம் ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே பரன் பாதம் போற்றி பாடி எந்த நாளும் பணிக்குவோம் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம் கர்த்தர் சமூகம் தரித்திருந்து பலன் பெற்று எழும்புவோமே கர்த்தர் சமூகம் தரித்திருந்து பலன் பெற்று எழும்புவோம் துதி செய்தால் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவை தினமே துதித்திடுவோம் ஆண்டவராகிய கர்த்தரே இந்த காலையிலே நன்றி உள்ளத்தோடு நாம் துதிப்போம் தேங்க்யூ லார்ட் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் எத்தனை நல்ல தேவன் எத்தனை நல்ல தேவன் நன்றி உள்ளத்தோடு இதயத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் மகிமையின் தேவன் அல்லேலூயா இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 இந்த சிறகுகளின் நிழலில் எந்தன் மகிழ செய்தீர் உங்கள் சிறகுகளின் நிழலில் ஓடி எந்தன்
ஆண்டவரே. ஆராதனை உமக்கு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கு. துதி உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எத்தனை பெரியவன், எத்தனை நல்லவர் அப்பா. உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும். ஜபத்தோட நம்முடைய சமூகத்தை நாம் நோக்கி அவர் அசைவாடுகிறவர். உங்களுடைய வீடுகளிலே இறங்கி வருகிற தேவன், உங்களுடைய பலவீனங்களை மாற்றி போடுகிற தேவன், உங்களுடைய சோர்வுகளை நீக்கி போடுகிறார். நாம் பாடினது போல துதி செய்தார் சோர்வு நீங்கும், துதி செய்தார் பலவீனம் மாறும், துதி செய்தார் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் உடைந்து போகும். ஆண்டவரை நோக்கி நம்ம துதிப்போம். அப்பா, இந்த காலையில போய் துதிக்கிற ராஜா, ஆராதிக்கிறோம். ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தீங்கப்பா. உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர், நீ இரக்கமுள்ளவர், நீ மகிமை நிறைந்தவர். உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। इस सुबह के समय पर आपके हाथों में अर्पण करके हम अपने आप को सौंपते हैं। इस आराधना को पूरी तरह से आप संभाल लीजिएगा। आपके प्रशंसा से हमें भरिएगा। ஆண்டவரை ஆராதித்து விட்டு போகாம உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்கள் ஆண்டவரை எங்களை மாற்றுங்க. परमेश्वर केवल एक कर्तव्य के लिए हम गीत गाकर आराधना में भाग नहीं लेना है, लेकिन महसूस करके परमेश्वर हमें उसके अंदर घुस जाना है। ஆராதனையுடைய ஆண்டவரே அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर आराधना का उस मकसद को हमें समझकर उसके ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க. आत्मा और सच्चाई के साथ आराधना करने के लिए आप बच्चों को चुनिएगा। ஆண்டவரே உண்மையோடு தொழுது கொள்கிற ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புங்க. सुबह के समय पर जो बच्चे आत्मा के साथ और सच्चाई के साथ आराधना करें, उन्हें आप ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர் என்று அன்றைக்கு பரிசுத்தவான்கள் சொன்னது போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள, ஆண்டவரை அனுபவிக்க இந்த நேரத்தில் இறங்கி கிரியை செய்யும். हम आराधना करने वाले परमेश्वर, छुड़ाने वाले परमेश्वर करके उन दिनों के भक्तों ने जैसे कहा था, उसी तरह परमेश्वर आपके बच्चों के अंदर भी वो क्रिया करने के लिए और उन्हें वो सोच देने के लिए आप सहायता कीजिएगा। आगे भी क्रिया कीजिए और परमेश्वर हमारे साथ आभार कीजिए। यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता, आमीन। எப்படி வசனத்துக்கு நாம் செல்வோம். हम परमेश्वर के वचन की ओर लौटेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். प्रकाशित वाक्यों का पुस्तक 22वां अध्याय 20वां वचन ले लेंगे। நான் வாசிக்கிறேன், கவனி. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். जो इन बातों की गवाही देता है वो यह कहता है, हाँ शीघ्र आने वाला हूँ, आमीन।
हे प्रभु यीशु आ। மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். हाँ शीघ्र आने वाला हूँ उन्होंने कहा। ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். आमीन। हे प्रभु यीशु आ। வெளிப்படுத்தின புஸ்தகம் வேதாகமத்தில் கடைசி புஸ்தகமாய் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். प्रकाशित वाक्य का पुस्तक पवित्र शास्त्र में आखिरी पुस्तक होगा तो भी वो एक महत्वपूर्ण पुस्तक है। அதில் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலையும் சபையை குறித்தும் சபையினுடைய குறை நிறைவுகளை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் வாசிக்கிறோம். और वो परमेश्वर का जीवन के बारे में और जीवित के बारे में और वो कलीसिया कैसे ले चले जाएंगे उसके बारे में हम यहाँ पर पढ़ेंगे। அந்தி கிறிஸ்துவுடைய ஆளுகை குறித்தும் இரத்த சாட்சிகளை குறித்தும் ஐரோப்பிய அரசாட்சியை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். और अंतिक्रिस्त के जो उनके जो राज्य के बारे में और बहुत कुछ वहाँ पर लिखा है। சாத்தானுடைய முடிவை குறித்தும் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மனவளனாகிய இயேசுவோடு கூட யுகாயுகமாய் இருப்பதை நித்தியத்தில் வாழ்வதை குறித்து வாசிக்கிறோம். और शैतान के अंत के बारे में और हम इस कलीसिया जैसे दूल्हा उस कलीसिया को लेके जाएगा हमारे साथ, हम उनके साथ जैसे रहने वाले वो सभी के बारे में स्वर्ग राज्य के बारे में उसमें लिखा है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக விருப்பமான ஒரு புத்தகம் உண்டென்றால் அது வெளிப்படுத்தின விசேஷம். परमेश्वर के दासों के लिए जो एक बहुत मुख्य पुस्तक और प्रिय पुस्तक वही प्रकाशित वाक्य है। பிடிக்காத ஒரு புத்தகம் உண்டென்றால் அது வெளிப்படுத்தின पुस्तक है। और शैतान को नापसंद पुस्तक वही है जो प्रकाशित वाक्य है। अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலே நடந்த சம்பவங்களை நான் ஊழியத்தில் வந்த நேரங்களிலே நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம்। और अनेक सालों के पहले एक गांव में हुआ एक संभव, जब मैं शुरुआत के सेव में था तभी वो सुना था। அது அந்த நாட்களிலே தமிழ்நாட்டிலே अनेक देव பிள்ளைகள் அறியத்தக்கதாக அது அதிகமாய் பரவப்பட்ட ஒரு நேரம்। और उन दिनों में परमेश्वर के बच्चे बहुत ही बढ़ रहे थे वह समय था। இது யாரோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு அன்றைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம்। और ये न केवल काफी लोगों के लिए नहीं लेकिन बहुत सारे लोग ये संभव जानते हैं। அந்த குடும்பத்தினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் ஒரு கிராமத்தில் வசித்தார்கள். இயேசுவை அறிந்து கொண்டதினாலே அந்த கிராமத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்து அங்கே ஒரு சபையும் உருவாக்கினார்கள்। और एक परिवार के लोग जो है वो उद्धार पाए, परमेश्वर को जान लिए और उन्होंने ना केवल उनके साथ लेकिन दूसरों के साथ परमेश्वर का सुसमाचार बताकर वहां पर एक कलीसिया स्थापन किया। அந்த கிராமத்தார் முழுவதும் இந்து மக்கள்। वे लोग वो गांव के सारे लोग हिंदू थे। இவர்கள் ஒரு ஆளா இருந்தது இப்பொழுது ஒரு சபையாகி விட்டதே என்று எரிச்சல் அடைந்து அந்த குடும்பத்தை எப்படியாயிலும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக கேரளாவிலிருந்து ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்தார்கள்। और उस परिवार के एक परिवार ने मिलकर पूरे शहर को गांव को मसीहा में लेकर आगे कलीसिया बना लिए करके वहां के लोग जो थे हिंदू धर्म के वे केरला से उन्होंने मंत्री को लेकर आए। அந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கிராமத்திலிருந்து அந்த குடும்பத்தாரை விரட்டி அடிக்க வேண்டும்। तो उस परिवार को मार डालना है या फिर उस परिवार को इस गांव से उन्हें भगा देना है। அதே போல அது அவிதமாக அந்த தீய ஆவிகள் மந்திரவாதி ஏவின அந்த மந்திர சக்தியினால் ஏவப்பட்ட தீய ஆவிகள் வந்து அந்த குடும்பத்தை மிக கஷ்டப்படுத்தின। उसी तरह वो तांत्रिक लोगों ने जो तंत्र मंत्र किया और उसके वजह से तो दुष्ट आत्माओं ने उनके परिवार को बहुत दुख पहुंचाया। ஆனால் அவருடைய ஜெபம் அவருடைய ஆவியின் நிறைவு ஸ்தோத்திரம் அவர்களை எந்த வகையிலும் மேற்கொள்ள முடியாமல் அந்தந்த நேரங்களில் ஆண்டவராய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தார்। लेकिन उनका प्रार्थना उनका अभिषेक में भरना वो बहुत तरह से उन्हें उस समय पर वो शैतान दुष्ट आत्मा उनके साथ அதிகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த வீட்டில் இருக்கிற இந்த சகோதரன் அந்த வீட்டில் இருக்கிற அந்த தலைவர் என்ன செய்தார், வேதாகமத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒன்று வேதாகமத்திலே குறைவது போல அவர் அறிந்தார்।
और जब ये दुष्ट आत्मा का क्रिया कर रहे थे तब वो परिवार का मुखिया जो है वो जान लिया कि इस पवित्र शास्त्र में कुछ तो हमने कमी है, हमने कमी அந்த வேதாமத்தை அவிதமாக திறந்து அவர் பார்த்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகம் அப்படியே ஒரு கத்திரிக்கோலை வைத்து வெட்டி எடுத்தால் எப்படி இருக்கு அது போல அது வெட்டி எடுக்கப்பட்டது. और जब उन्होंने वो पवित्र शास्त्र को खोलकर देखा तो वो आखिरी का वो प्रकाशित वाक्य का पुस्तक को कैंची से काट के रखा था. அந்த புஸ்தகம் முழுவதும் அந்த 20 அதிகாரங்கள் அவிதமாய் காணாமல் 22 அதிகாரம் அது காணாமல் போனது. वो पूरे 22 अध्याय जो था वो पूरा गायब था. இந்த சகோதரனுக்கு மிக வருத்தமாயிற்று. ये मुख्य ये भाई जो है वो बहुत दुख हो गया. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. कितने परेशानियां आ रहे हैं. பிசாசு அவரோடு கூட பேசினார். शैतान उसके साथ बात किया. நீ இந்த கிராமத்தை விட்டு ஓடாவிட்டால் வேதாமத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் அவிதமாக ஒன்றில்லாமல் ஆக்குவேன். अगर तू इस गांव से नहीं भागा तो इस पवित्र शास्त्र का सारे पुस्तक को मैं काट कर फेंक दूंगा. ஆனால் சபையார் அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த குடும்பத்தாரும் ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மந்திரவாதி தோல்வி அடைந்தார். लेकिन सारे कलीसिया के लोग उनके लिए प्रार्थना करने लगे और वो परिवार के हर एक सदस्य भी प्रार्थना करने लगे और सारे तांत्रिक वे हार गए थे. ஏனென்றால் எத்தனை மாதங்கள் அந்த மனுஷன் அந்த மந்திரவாதி போராடி பார்த்தான். அவர்களை ஜெயிக்க முடியாதபடியினால் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய நேரம் வந்தது. நேராக இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கு அவர் வந்தார். और वो तांत्रिक लोग जब हार गए थे उनके प्रार्थना के वजह से तो ये तांत्रिक हार कर उनके घर पे आ गए थे. वो परमेश्वर के लोगों के घर. என்னுடைய மந்திரத்தினால் என்னிடத்தில் இருக்கிற தீய ஆவிகளினால் உங்களை மேற்கொள்ள முடியும் என்று நான் நினைத்தேன். அது முடியவில்லை. நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து நான் கடந்து போகிறேன். உங்கள் வேதாமத்தை திறந்து பாருங்கள், அந்த புஸ்தகம் அதே இடத்தில் இருக்கும் என்று சொன்னார். तब उसने कहा कि मैं कितना कोशिश किया लेकिन मैं हार चुका हूँ. मैं आपके परमेश्वर से जीत नहीं पाया, इसीलिए मैं अब लज्जित होकर अपना शहर जा रहा हूँ. आप वो पुस्तक के आखिरी पन्ने को देखिएगा. அந்த புஸ்தகத்திலே அந்த 22 அதிகாரங்கள் அப்படியே இருந்தது. அது எப்படி ஆரம்பத்தில் இருந்தது அதே போல அங்கே இருந்தது. वो पवित्र शास्त्र के उस आखिरी पुस्तक वैसा 22 अध्याय वैसे ही था, नया जैसे वैसे ही था. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஏன் இதை நான் சொல்கிறேன்? क्यों मैं ये कह रहा हूँ? சாத்தானுக்கு விருப்பமில்லாத ஒரு புஸ்தகம் உண்டா அது வெளிப்படுத்தின விசேஷம். शैतान को नापसंद पुस्तक जो है वो प्रकाशित वाक्य. ஏனென்றால் அதிலே தான் அவனுடைய முடிவு இருக்கிறது. क्योंकि उसी में उसका अंत है. அவனுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவராய் கர்த்தர் அதிலே தான் வைத்திருக்கிறார். और उसका न्याय का दंड भी उसी में परमेश्वर ने रखा है. மாத்திரமல்ல, लेकिन ना केवल वो, மனவாளனாகிய இயேசு மனவாட்டியாகிய சபையும் பேசிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். और जो दुल्हा यीशु और जो दुल्हन कलीसिया उन दोनों भी यहाँ पर बात करते हम देख सकते हैं. இங்கே நாம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்தோம். और यहाँ पर हम 22वां अध्याय 20वां वचन में हमने पढ़ा. மனவாளனாகிய இயேசு சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்வதையும் அந்த நாளை அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபையாகிய மனவாட்டி ஆமேன் கர்த்தராகிய இயேசுவை வாரும் என்று அழைப்பதையும் நாம் வாசித்தோம். हम यहाँ देखते हैं कि दूल्हा यीशु जो कहते हैं कि मैं शीघ्र आने वाला हूँ और जो उनका इंतजार में जो दुल्हन कहता है कि आमीन है प्रभु यीशु आओ. கர்த்தருடைய வருகைக்காக அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வருகையினால் மகிமை நாளாகவும் மகிழ்ச்சி நாளாகவும் இருக்கும். और परमेश्वर जो दूल्हा है उनके आने वाले दिनों का ये शीघ्र ही बहुत इंतजार में है. वही परमेश्वर के लोग उनके लिए वो बहुत आनंदित और मग्न का दिन होगा. கர்த்தரை அறியாத கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத அவிதமான மக்களுக்கு அந்த நாள் ஒரு நியாய தீர்ப்பின் நாளாக அமையும். और जो परमेश्वर को न जानते न उद्धार नहीं पाए वो दिन उन लोगों के लिए न्याय का दंड होगा. பெங்களூர்ல ஒரு விசுவாசி ஒரு சகோதரன் ஒரு சொப்பனம் கண்டார். बेंगलुरु में एक विश्वासी जो है उसने एक स्वप्न देखा. அவர் கண்ட சொப்பனமாக அது கருதாமல் நிஜமாகவே நடந்தது போலவே அவர் நினைத்தார்.
और वो स्वप्न ना केवल उन्होंने देखा, लेकिन वो दर्शन उन्होंने सच में वो देख भी लिया था। சொப்பனத்தில் அவர் என்ன கண்டார்? தானும் தன்னுடைய குடும்பமும் இயேசுவின் வருகையில கைவிடப்பட்டதை போல அவர் கண்டார். और उन्होंने उस सपने में क्या देखा कि वो और उसके परिवार यीशु के आगमन में उनको छोड़ा गया था। தேவனுடைய பிள்ளைகள் அந்த கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். தானும் தன்னுடைய மனைவி மக்களும் கைவிடப்பட்டு போனோம் என்று அந்த சொப்பனத்திலே அவன் கண்டார். और उस स्वप्न में उन्होंने देखा कि परमेश्वर के बच्चे जो उठा लिए गए थे, लेकिन परमेश्वर के आगमन में इनके परिवार और ये छुड़ा दिए गए थे। அதை நினைத்து அந்த ராத்திரியிலே அவர் அவிதமாய் எழுந்திருந்து தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதார். और उसको देखते ही उस रात में वो रो कर बहुत विलाप करके रो रहा था। அந்த வார்த்தைகளை சொல்லி அழுததனால அவருடைய மனைவி மக்களும் அதனுடைய காரணத்தை அறிந்து அவர்களும் அந்த வீட்டு தலைவரோடு கூட சேர்ந்து அழுக ஆரம்பித்தார்கள். और जब वो बातों को जब वो अपने परिवार से बांट रहा था, तो वो लोग भी ये सुनकर बहुत जोरों से रो रहे थे। உண்மையாகவே இது நடந்து விட்டதா என்பதை அவர் அறிந்தார். सच में क्या ऐसे होने वाला है क्या, वो सोच रहा था। ஒரு சந்தேகம் இருந்தது. लेकिन एक शक उनके अंदर था। சபைக்கு வருகிற மற்ற விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி கதவை தட்டி பார்த்துவிட்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து தொடர்ந்து போய் கொண்டே இருந்தார். और उनके कलीसिया के विश्वासी वह कैसे है देखने के लिए उनके घर के दरवाजे पर खटखट करके वो सब देखते हुए जा रहा था। கடைசியாக அவருடைய சபையின் போதகருடைய வீட்டை தட்டினார்கள். அவரும் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார். இவர் தட்டுவதை கண்டு அவரும் எழுந்திருந்தார் குடும்பமாக. और आखिरी में उसके परमेश्वर के उनके पासवान के घर पे गया और उनके घर को भी खटखटाया और देखे रात को वे भी उठकर उनको देखने लगे। விளங்கி விட்டது, நான் கண்டது சொப்பனம், இது நடக்கவில்லை என்பதை அவர் அறிந்தவராய் உள்ளத்தில் ஆறுதல் அடைந்து வீட்டில் சென்று அவரும் அவருடைய மனைவியும் அன்றைய வருகைக்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது அந்த இரவுக்குள்ள நேராக கடந்து போனார். और जैसे उन्हें पता चला कि वे जो देखा था वो एक स्वप्न था, फिर उनके घर पे जाके वे सभी उनके परिवार के लोग मिलकर परमेश्वर के आगमन में हमें भी ले जाइए करके परमेश्वर से प्रार्थना करके वे लोग तैयार हो गए थे प्रार्थना करते हुए। கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். और परमेश्वर के आगमन में जो नहीं ले जाते हैं उनका भी परिस्थिति ऐसा होता है। இங்கு அங்கு ஓடி அலைவார், यहाँ वहाँ दौड़ते रहेंगे, அழுவார்கள், புலம்புவார்கள். रोएंगे, विलाप करेंगे। காரணம், ஐயோ நாங்கள் கைவிடப்பட்டு போனோமே. क्योंकि वो छोड़ दिए गए हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, கர்த்தருடைய வருகைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆயத்தப்படும். परमेश्वर के आगमन के लिए आप और मैं परमेश्वर के बच्चे तैयार रहना है। எப்பொழுது வந்தாலும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருப்போம். जब भी वो आएंगे, आमीन यीशु आप आओ करके हम तैयार रहकर बुलाएंगे। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 10वां अध्याय 37ஆம் வசனத்திலே 37 अध्याय में वचन में வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். अब बहुत ही थोड़ा समय रह गया है जबकि आने वाला आएगा और देर न करेगा। கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். अब बहुत ही थोड़ा समय रह गया है जबकि वे आने वाला है और देर न करेगा। இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டு 2000 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. ये पुस्तक को लिखे हुए 2000 साल पहले हो गए थे। ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. लेकिन अब तक परमेश्वर यीशु मसीह नहीं आए। ஆனால் ஏன் அவ்விதமாக இங்கே தாமதம் பண்ணார் என்று பவுல் எழுதுகிறார். लेकिन क्यों यहाँ पर पौलुस यहाँ देर न करो करके लिखा है? ஆனால் ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது? यहाँ देर नहीं करेगा लिखा है, लेकिन क्यों परमेश्वर का आगमन जो है वो देर हो रहा है? காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ऐसे कितने कारण को मैं कह ஒரு सकता हूँ। 3 காரணங்களை உங்களோடு கூட இந்த காலையில சொல்லி நான் தொடர்ந்து செய்திக்கு நேராய் கடந்து போக நினைக்கிறேன். एक 3 कार्यों को आपके सामने बांटकर मैं आगे संदेश की ओर जाना चाहता हूँ। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் दूसरा पत्रस का पुस्तक 3रा अध्याय 9ஆம் வசனத்திலே 9वां वचन में பேதுரு எழுதுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். प्रभु अपनी प्रतिज्ञा के विषय में देर नहीं करता, जैसे देर कितने लोग समझते हैं, पर तुम्हारे विषय में धीरज धरता है और नहीं चाहता कि कोई नाश हो, वरन यह कि सबको मन फिराव का अवसर मिले। பேதுரு எழுதுகிறார், அவர் தாமதிக்கவில்லை. पत्रस लिखते हैं कि वह देर नहीं करते हैं, ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? लेकिन वो क्या करते हैं यहाँ நீடிய पर? பொறுமையாய் இருக்கிறார். वह बहुत ही धीरज के साथ நீடிய है, பொறுமையாய் वह இருக்கிறார். बहुत ही धीरज धरे ஏன் हुए நீடிய हैं। பொறுமையாய் இருக்கிறார்? क्यों बहुत धीरज धरे हुए हैं? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ताकि कोई नाश ना हो, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். सब लोग मन फिराना है, எல்லாரும் பரலோகம் வந்து சேர வேண்டும். सब लोग स्वर्ग राज्य आना है। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறார். वही परमेश्वर यहाँ पर वही चाहत के साथ, धीरज के साथ रह रहे யோசித்து हैं। பாருங்கள், எவ்வளவு நல்ல தேவன். सोच कर देखिए कितने अच्छे परमेश्वर हैं। ஏனென்றால் क्यों बोले तो? அவருடைய வருகைக்கு பின்பு ரட்சிப்பு இல்லை. क्योंकि उनके आगमन के बाद जो है उद्धार नहीं है, அவருடைய வருகைக்கு பின்பு பாவ மன்னிப்பு கிடையாது. उनके आगमन के बाद न्याय का दंड नहीं है, அவருடைய पापों का வருகைக்கு दंड नहीं பின்பு है, ஆராதனை இருக்காது. और उनके आगमन के बाद आराधना नहीं होगा, ரட்சிப்பினுடைய கதவு பூட்டப்படும். उद्धार का दरवाजा बंद होगा। மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार का पुस्तक 25वां अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में, கதவு அடைக்கப்பட்டது. और दरवाजा जो है वो बंद किया गया था। மற்றவர்கள் கதவுக்கு வெளியிலே நின்று கொண்டு அவிதமாய் கதவு தட்டினார். दूसरे लोग द्वार के बाहर खड़े रह के खटखटा रहे ரட்சிப்பினுடைய थे, கதவு அடைக்கப்படும். लेकिन द्वार का उद्धार का द्वार बंद किया जाएगा। அதற்கு பிற்பாடு கதவு திறக்கப்படாது. उसके बाद द्वार बंद नहीं, வெளியிலே இருந்து खुलेगा नहीं। அழுது கொண்டு இருக்க வேண்டும். बाहर खड़े होके हमें रोकर रहना है। ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். लेकिन प्रभु का जो चाहत है कि सब कोई मन फिराना है। ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 11वां अध्याय 25ஆம் வசனத்திலே 25वां वचन में, பிரஜாருடைய நிறைவு உண்டாக வேண்டும். और जो अन्य जातियों का जो पूरे கர்த்தரை तरह அறியாத होना है, ஜனங்களுடைய நிறைவு பரலோகத்திலே உண்டாக வேண்டும். और अन्य जातियों का परमेश्वर को नहीं जानते हुए पूरी रीति से प्रवेश இந்தியாவிலிருந்து करना அநேக है। ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்து சேர வேண்டும். इस इंडिया भारत देश के अनेक लोग उद्धार पाकर स्वर्ग राज्य पहुंचना அன்றைய है। ஆசை, அன்றைய எதிர்பார்ப்பு அப்படித்தான். वही प्रभु परमेश्वर का चाहत है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நம்முடைய தேவன் எத்தனை நல்ல தேவன். हमारे परमेश्वर कितने अच्छे எவ்வளவு परमेश्वर हैं। ஆசையாக, எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார். वो कितने चाहत और कितने इच्छा के साथ है। தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். तमिलनाडु में एक प्रतिष्ठित एक परमेश्वर का दास था। அவருடைய பேர் பால் கடம்பவனம். उनका नाम जो था पॉल कडम्बवनम था। நல்ல அருமையான ஒரு பிரசங்கி, அருமையான ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷர். புத்தகங்கள் நிறைய எழுதி இருக்கிறார். वो एक अच्छा परमेश्वर का दास था। वो बहुत कुछ पुस्तक लिखे हैं और अच्छा एक पासवान भी அவர் है। நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே அவரெல்லாம் அந்த நாட்களில் பிரசங்கியாராக இருந்தவர். और मैं जब सेवा में नया था, उद्धार पाया था, तभी वे सब अच्छे एक संदेश देने वाले அவர் थे। ஒரு இந்து வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன். वो एक हिंदू धर्म का एक बहुत मुख्य मनुष्य था। தன்னுடைய விக்கிரக கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் அவர் ஆராதனை செய்வார். अपने मूर्ति के मंदिर में जाकर हमेशा वो आराधना करता था। ஆனால் அந்த ஆராதனையில அவருக்கு திருப்தி இல்லை. लेकिन उस आराधना में उनको तृप्त नहीं होता। ஆனால் இது ஏதோ ஒன்றுக்கு, ஒரு கல்லுக்கு, ஏதோ ஒரு மரத்திற்கு நான் ஏதோ செய்கிறது போல அவர் உணர ஆரம்பித்தார். उन्होंने वो महसूस किया कि कोई एक पत्थर के लिए, कोई एक मूर्ति के लिए मैं ஆனால் पूजा அவருடைய कर रहा हूं। இருதயத்தின் ஆழத்தில் ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார். அந்த ஆராதனை உண்மையா இருக்கும், அது என் இருதயத்தை தொடணும் என்கிற எண்ணத்தோடு கூட எங்கே செல்லலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த நேரம். लेकिन उनके दिल के गहराई में वे सोच रहे थे कि सच्चाई परमेश्वर प्रभु किधर ना किधर होगा, वो आराधना स्थल किधर ना होगा, उसे ढूंढकर वो जाने वाला ஒரு समय था। நாள் அவர் காலையில யோசித்தார், கிறிஸ்துவ ஆராதனை போய் பார்க்க வேண்டும். और तब एक दिन सुबह उसने सोचा कि मसीहों के आराधना में जाकर भाग लेना है। அவர் அந்த போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்திலே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது.
और जब वो जा रहे थे तो एक गांव में एक आराधना चल रहा था। இவருடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? इनका आराधना किस तरह है? இந்த ஆராதனை கொஞ்சம் போய் பார்ப்போம். ये आराधना को जाकर देखेंगे என்று சொல்லி அவர் அவ்விதமாக அந்த ஆராதனைக்கு அவர் அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு அவர் கடந்து போனார். और ऐसे कहकर वो उस आराधना के स्थान में चले गए। அப்படி போயிருக்கும் பொழுது वह जाते समय அந்த ஆராதனை ஸ்தலம் ஒரு ஓலை கூரையினால் சூழப்பட்ட ஒரு ஆராதனை ஸ்தலம். और उस आराधना स्थल जो था वो जूना सा एक झोपड़ा जैसे था। அது சுற்றிலும் அவிதமாக அந்த ஓலையினால் அவிதமாய் ஸ்தோத்திரம் மூடப்பட்டிருந்தது. और वो पूरी तरह से उसे वो ढका गया था। அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு அவர் போனார். उस आराधना के स्थान में वो गए थे। அந்த ஓலை அங்கே உள்ளே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. उस झोपड़े के अंदर वो आराधना चल रहा था। அவர் அவிதமாய் அந்த ஓலையை பிரித்து அந்த சின்ன ஓட்டையாக்கி அதிலிருந்து அந்த உள்ளே என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருந்தார். और उस झोपड़े के उस छत को वो खोलकर छोटा सा एक गड्ढा करके वहां से देख रहे थे कि उस आराधना में क्या चल रहा है। இவர் பார்த்து கொண்டிருப்பதை உள்ளே இருக்கிற யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். वो जो देख रहे हैं अंदर के लोगों ने ध्यान नहीं दिया होगा। எல்லாரும் ஆராதனையிலே அவிதமாக ஸ்தோத்திரம் அதிலே ஈடுபட்டு அதிலே அவிதமாக மகிழ்ச்சி அடைந்து ஆராதனைக்கு செய்து கொண்டிருக்கிறார். क्योंकि सब लोग आराधना में मग्न होकर वे खुशी और मगन से आराधना कर रहे थे। இப்படி இருக்கிற நேரத்திலே ஆராதனை பாடல் முடிந்தது. வேத வசனம் அவிதமாய் வாசிக்க ஆரம்பித்தார். ऐसे समय पर आराधना का गीत संपन्न हो गया और उसके बाद शास्त्र को पढ़ने लगे। அவர் எடுத்துக்கொண்டதான அந்த பிரசங்க வாக்கியம் ஆதியாகமம் 24:31 சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் ஏன் வெளியே நிற்பானே. और उत्पत्ति का पुस्तक 24:31 में जो वचन कहा गया था कि परमेश्वर के बच्चे जो आशीर्वादित हो तो बाहर क्यों खड़ा अंदर हा, वही वचन को उस समय पर लिया गया था। அவர் சத்தமாக அதை வாசித்தார். और वो बहुत ही जोरों से उसे पढ़ा गया था। திரும்பவுமாக அந்த வார்த்தையை சொன்னார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் ஏன் வெளியே நிற்பானே, உள்ளே வாரும். तो पासवान ने दोबारा पढ़ा कि परमेश्वर से आशीर्वाद हुआ व्यक्ति क्यों बाहर खड़ा है, क्यों अंदर आ जा। இரண்டாவது முறை கேட்ட உடனே அவருடைய சரீரம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. और ये वचन को दूसरे बार वो सुनते ही उसके शरीर पूरे गिड़गिड़ाने लगा। அவிதமாய் ஸ்தோத்திரம் உள்ளே போக வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் அவருக்குள் ஏற்பட்டது. और अंदर जाने के लिए उसके अंदर एक महसूस होने लगा। அவருடைய நெற்றியிலே இருந்ததான அந்த விபூதியும் குங்குமத்தையும் அவர் கையில அழித்தார். और अपने सिर पर उसने जो लगाया था टीका उसको उसने निकाल दिया। அவர் அறியாமலே அவருடைய கழுத்தில் இருந்த அந்த உத்தராட்ச கொட்டையை அவிதமாக அறுத்து கீழே எறிந்தார். और उसके गले में जो उसने धागा पहना था उसे भी उसने खींचकर उसने फेंक दिया। உள்ளே போன உடனே அவர் அறியாமலே அப்படியே நடுங்க ஆரம்பித்தார். और अंदर जाते ही वे उसको ही नहीं पता चला, लेकिन वो ऐसे ही गिड़गिड़ाने लगा, कंट्रोल பண்ண முடியவில்லை. वो अपने आप को कंट्रोल नहीं कर पाया। பாவியாகிய என்னை மன்னியும் என்று அவர் அழுதார். तब वो जोर से चिल्लाने और रोने लगे कि यीशु मैं पापी हूँ, मुझे माफ कीजिए। கர்த்தர் அந்த நாளிலே அவரை ரட்சித்தார். और उसी दिन परमेश्वर ने उसे उद्धार किया। அவர் ஆரம்ப நாளிலே கடம்பவனம் என்று பெயர் வைத்திருந்தார். அதற்கு பிற்பாடு பால் கடம்பவனம் என்கிற பெயரை வைத்து ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாக கர்த்தர் அவரை மாற்றினார். और उन दिनों में उसको कडम्बवन नाम था, लेकिन उद्धार पाने के बाद उसने अपने नाम पॉल कडम्बवन रखा और एक अच्छे परमेश्वर के दास बन गए। अनेक देव मक्कळे अनेकரை அவிதமாக ரட்சிக்கும்படியாக ஆண்டவராய் கர்த்தர் அவனோடு கூட எதிர்பார்க்கிறார். ऐसे ही अनेक लोगों को परमेश्वर उद्धार देने के लिए बहुत चाहत के साथ तैयार है। இரண்டாவதாக दूसरी बात, ஏன் ஆண்டவராய் கர்த்தர் அவிதமாக வர தாமதமாய் இருக்கிறார்? क्यों परमेश्वर उनके आगमन में देर कर रहे हैं? ஸ்தோத்திரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் कोलोसियों का पुस्तक पहला अध्याय 23ஆம் வசனத்திலே 23वां अध्याय में சுவிசேஷ வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
और जिसका प्रचार आकाश के नीचे की सारी सृष्टि में किया गया। ஆண்டவருடைய இரண்டாவது அமிதமாய் ஸ்தோத்திரம். அவர் தாமதிப்பதனுடைய நோக்கம் முதலாவது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். और पहली बात तो उन्होंने जब देर किया क्योंकि ताकि सारे लोग मन फिराना है। இரண்டாவது ஸ்தோத்திரம் அவருடைய தாமதிப்பதனுடைய நோக்கம் சுவிசேஷம் எல்லா சிருஷ்டிகளுக்கும் எல்லா ஜனத்திற்கும் உலகமெங்கும் அவிதமாய் கடந்து போக வேண்டும். और दूसरी बात वह देर कर रहे हैं ताकि वे उनका सुसमाचार उनका प्रचार जो है आकाश के नीचे की सारी सृष्टि तक पहुंच जाता है। வானத்தின் கீழ் இருக்கிற சகல அவிதமான ஜனங்களும் இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். और आकाश के नीचे की सारी सृष्टि यीशु कौन है करके वे जान लेना है। சுவிசேஷம் எல்லாருக்கும் போக வேண்டும். सुसमाचार सभी और पहुंचना है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமதமாய் கொண்டிருக்கிறார். इसीलिए परमेश्वर यीशु मसीह वे देर कर रहे हैं। மூன்றாவது, तीसरी बात, அவர் அமிதமாய் தாமதமாய் இருப்பதனுடைய நோக்கம் वे क्यों देर कर रहे हैं? क्योंकि அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் प्रेरित का पुस्तक 3रा अध्याय 21ஆம் வசனத்திலே 3रा अध्याय 21वां वचन में உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். और ताकि अवश्य है कि वे स्वर्ग में उस समय तक रहे जब तक कि वे सब बातों का सुधार न करे। और चर्चा परमेश्वर ने अपने पवित्र भविष्यद्वक्ताओं के मुख में से की जो जगत की उत्पत्ति से होते आए हैं। உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். और स्वर्ग तब तक उन्हें जब तक कि सब बातों का सुधार न कर ले कि जिसका चर्चा परमेश्वर ने अपने पवित्र भविष्यद्वक्ताओं के मुख से की है जो जगत के उत्पत्ति से होते आए हैं। தீர்க்கதரிசிகள் என்னென்ன சொன்னார்களோ, जो भी भविष्यद्वक्ताओं ने सुनाया है, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னென்ன சொன்னார்களோ, यीशु मसीह के बारे में जो कुछ भी இந்த उन्होंने பூமியில कहा है, என்னென்ன நடக்கும் என்று சொன்னார்களோ, इस सृष्टि में क्या जो कुछ भी होने என்னென்ன वाला उन्होंने அடையாளம் कहा है, அமிதமாக நடக்கும் என்று சொன்னார்கள், सब कुछ जो चिन्ह उन्होंने कहा है அது எல்லாம் அப்படியே நடக்க வேண்டும். वह सब कुछ वैसे ही होना அது है। நடந்து முடிந்த உடனே और जब वो उत्पत्ति होने அது के बाद அது வரைக்கும் பரலோகம் அவரை பிதாவுடைய சமூகத்தில் வைத்திருக்கும். और तब तक स्वर्ग राज्य उन्हें पिता के सम्मुख में रखे जाएंगे। அது நிறைவேறும் பொழுது और जब वो पूरा हो जाएगा அது காலங்கள் அவிதமாய் கனிந்து வரும். இயேசுவானவர் இந்த பூமிக்கு மறுபடியுமாக அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ள ஆண்டவராக இயேசு வருவார். और समय जब बराबर सही रूप पे आ जाएगा और तभी यीशु शीघ्र नीचे आ जाएंगे और अपने भक्तों को उठा ले जाएंगे। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே मत्ती का पुस्तक 5:18 में வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறி தீருமளவும் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொன்னார். वे कहते हैं कि मैं कहता हूँ जब तक आकाश और पृथ्वी टल न जाए तब तक व्यवस्था से एक मात्रा या बिंदु भी बिना पूरा हुए नहीं टलेगा करके मैं कहता हूँ। அப்படி என்றால் வேதம் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறும். इसका मतलब है परमेश्वर पवित्र शास्त्र का सब वचन जो है वाचा है वो सब पूरा होगा। இன்னும் நிறைவேறாத நிறைய காரியங்கள் இருக்கிறபடினால் இயேசுவின் வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. अब ऐसे है कि अन्य कार्य बहुत सारे कार्य जो अब तक पूरा नहीं हुआ है इसलिए परमेश्वर का आगमन देर हो रहा है। நாம் வருவோம். अब हम वचन की ओर लौटेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 22वां अध्याय 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 22वां अध्याय 20वां वचन ले लेंगे। நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். हाँ शीघ्र आने वाला हूँ कहा। இந்த வார்த்தை வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 4 இடங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். और ये इस शब्द को प्रकाशित वाक्य में 4 जगह पर हम देख सकते हैं। வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், प्रकाशित वाक्य का पुस्तक 3रा अध्याय 11 वचन, 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
22वां अध्याय 7वां वचन, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 22वां अध्याय 12वां वचन 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். और 22वां अध्याय 20वां वचन पर हम देख सकते हैं। அப்போ இந்த வார்த்தைகளை கவனிப்போம். तब ये बात को, ये वचन को समझेंगे। ஆண்டவராகிய கர்த்தர் யாருக்காக அவர் வருகிறார்? परमेश्वर यीशु यहाँ किसके लिए आते हैं? எத்தனை விதமாக நாம் இயேசுனுடைய வருகை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். हम कितने ही बारे में हमने यीशु के आगमन के बारे में सुना होगा। இந்த காலையில ஒரு வித்தியாசமா உங்களோட நான் பேசும்படியாக நிற்கிறேன். लेकिन आज हम एक अलग रूप से यीशु के आगमन के बारे में இந்த सुनेंगे। வசனத்தை நாம் திரும்ப பார்ப்போம். इस वचन को हम दोबारा देखेंगे। 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 22वां अध्याय 20वां वचन में, ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இயேசு சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். जो इन बातों की गवाही देता है वह यह कहता है, हाँ शीघ्र आने वाला हूँ, आमीन, हे प्रभु यीशु आओ। கிறிஸ்துவின் வருகை நம்மை ஆயத்தமாக்கி அவருடைய வருகைக்கு செல்ல நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. और यीशु का मसीह का आगमन हमें तैयार कर कर और उनके आगमन में ले जाने के लिए हमें पवित्र करता है। கர்த்தருடைய வார்த்தை வருகை குறித்த ஒரு வாஞ்சை, எதிர்பார்ப்பு, ஆயத்தம் இல்லாவிட்டால் உலக மக்களைப் போலவே மனம் போன போக்கிலே நாம் வாழ்வோம். और हम परमेश्वर के आगमन के बारे में एक चाहत, एक इच्छा और तैयारी के साथ नहीं रहेंगे तो हम इस संसार के लोगों के जैसे मन पूर्वक वैसे ले सकते हैं। இந்த கர்த்தருடைய வருகிறார் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவருடைய வருகை வரும், அதை அவரை நாம் சந்திக்க வேண்டும், ஆகையால் என்னை பரிசுத்தமாக்கும் என்ற எண்ணம் நமக்குள் எப்பொழுதும் உண்டாகும். और जब परमेश्वर का आगमन शीघ्र ही आने वाला है वो हम जान लेंगे तो उनके आगमन में हमें जल्दी ही लेकर जाने के लिए हम उनके लिए तैयार करते हुए और उनके लिए हमेशा इच्छा के साथ अनुसार में हम तैयार இல்லாவிட்டால் சத்துரு நம்மை உலக மக்களைப் போல ஆக்கிவிடும். ना अगर ऐसा न होगा तो शैतान जो है हमें इस संसार के लोगों के जैसे बना लेगा। 1 கொரிந்தியர் 15:32 पहला कुरिन्थियों का पुस्तक 15:32 में, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கிற ஒரு மைண்ட் நமக்குள்ள வந்துடும். और ऐसा होगा कि हम खाएंगे पिएंगे और कल तो मर ही जाएंगे, ऐसा एक हमारे अंदर दिमाग में रह जाएगा। நித்தியத்தை குறித்தோ கர்த்தருடைய வருகையை குறித்தோ நமக்கு ஒரு விருப்பம் வாஞ்சி இருக்கவே இருக்காது. और सच्चाई के बारे में, नित्य के बारे में और परमेश्वर के आगमन के बारे में एक चाहत हमारे अंदर नहीं रहेगा। குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களோடு கூட இந்த காலையில வைக்கிறேன். इसके बारे में परमेश्वर यीशु ने जो एक उदाहरण दिया वो आपके सामने में रखना चाहता हूं। मत्ती 24ஆம் அதிகாரம், मत्ती का पुस्तक 24वां अध्याय 48 இருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் 48 से 50वां वचन तक आप पढ़ेंगे तो இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். यहाँ पर हम एक संभव देखते அந்த हैं। ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து, परंतु यदि वह दुष्ट दास सोचने लगे என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரர் நினையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து என்று நாம் பார்க்கிறோம். मेरे स्वामी के आने में देर है और अपने साथी दासों को पीटने लगे और पियकोड़ों के साथ खाए पिए, तो उस दास का स्वामी ऐसे दिन आएगा जब वो उसकी बाट न बो जोता पाए हो। இங்க ஒரு ஊழியக்காரன் என்று பார்க்கிறோம். और यहाँ पर हम एक देखते हैं कि यहाँ पर एक दास है, சாதாரணமானவன் அல்ல, वो साधारण सा व्यक्ति नहीं है। ஊழியக்காரன் என்றால் ஒரு பாஸ்டர்னு வைத்துக் கொள்ளுங்களேன். एक दास मतलब एक पासवान समझ लीजिए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தெரிந்தெடுக்கிறார். परमेश्वर यीशु मसीह उसे चुनते हैं। அப்புறம் எப்படிப்பட்டவனா இருந்திருக்க வேண்டும் அந்த ஊழியக்காரன்? और वो किस तरह से वो दास होगा? ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கு உரியவனாக இருந்திருக்க வேண்டும். और परमेश्वर के चुनने के लिए वो योग्य साबित होना चाहिए। ஆனால் இப்பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? लेकिन अब वो कैसा है? அந்த ஊழியக்காரன் புசிக்கவும் குடிக்கவும் மற்ற ஊழியர்களை அடிக்கவும் தலைப்பட்டான். और ये जो सेवक है, जो दास है, वो शराबी है, वो पीता है, खाता है और
दूसरे दासों को पीटने भी लगता மற்றவர்களை है। அடிக்கிறவனாக ஒரு பொல்லாதவனாக மாறிவிட்டான். वो दूसरों को पीटने लग रहा है, वैसे பயங்கர ஒரு குடிகாரனாக மாறிவிட்டான். वैसे एक दुष्ट बन गया, वो एक पियकुड़ू बन गया है। ஏன் இவ்விதமாக ஒரு ஊழியக்காரன் இப்படி ஆக வேண்டும்? क्यों ऐसे एक दास होना है? அவருடைய உள்ளத்திலே என்ன வந்தது? उसके मन के अंदर क्या था? ஆண்டவன் வர நாள் செல்லும். क्योंकि मेरे स्वामी के आने में देर है। இப்பொழுது அவர் வரமாட்டார். अब वो नहीं आएंगे। அவர் வருவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கிறது. अब वो आने के लिए कितने साल बाकी है। அவர் வரும் பொழுது எனக்கு தெரியும். वो आने समय मैं जानता हूँ। அந்த நாளிலே என்னை நான் சரிப்படுத்திக் கொள்வேன். और जब वो आएंगे तब मैं बाट जाऊंगा। அது வரைக்கும் ஏன் இந்த உலகத்தை அனுபவிக்க நான் ஏன் அவிதமாக நான் விட்டுவிட வேண்டும்? तब तक मैं क्यों इस संसार को महसूस करना छोड़ दूं? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தை நான் அனுபவிப்பேன். और जब तक इस संसार में हूं तब तक इस संसार के सारे दृश्यों को मैं அவருடைய समझूंगा। மனதிலே யோசித்து அவன் உலக மனுஷனை போல புசித்தான் குடித்தான் மற்றவர்களுடைய சண்டையிடக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாறினான். ऐसे बोलकर वो दूसरे इस संसार के लोगों के जैसे पिया करता था, खाया करता था और दूसरे दासों को, दूसरे व्यक्तियों को मारता மாற்றத்தின் था। காரணம் என்ன? என் ஆண்டவன் வர நாள் செல்லும். और उसका इस परिस्थिति का परिवर्तन का कारण क्या है? क्योंकि मेरे स्वामी के आने में देर है। ஆனால் என் ஆண்டவன் ஒரு இன்னும் அடுத்த நாளைக்கு வந்து விடுவார். लेकिन मेरे स्वामी तो अगले दिन आ जाएंगे, அடுத்த வாரத்தில் வந்து விடுவார், अगले हफ्ते में आ जाएंगे என்கிற ஒரு ஆவல் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்திருக்கும் என்றால் अगर ऐसे वो बाट जोता रहता तो அவர் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வார். वो अपने आप को पवित्र करता था। இயேசு வருகிறார். यीशु शीघ्र आने वाले हैं। இந்த நிலைமையில நான் போய் பார்க்க முடியாது. उनके सामने मैं ऐसे परिस्थिति में नहीं खड़ा हो सकता हूँ। பரிசுத்தப்படுத்தும் என்று அவன் கேட்பார். वो यीशु मुझे पवित्र कीजिए पूछता था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இங்க நான் வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, கர்த்தாவே கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார். और ये परमेश्वर यीशु आप आओ करके जो बाट जोते रहने वाले लोग उन्होंने बुलाने அதை लगे। கண்டதான ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், और उसे देखकर परमेश्वर यीशु ने कहा, என் பிள்ளைகளே நான் சீக்கிரமாய் வருகிறேன். और तब उन्होंने कहा कि मेरे बच्चों में जल्दी ही शीघ्र आने वाला हूँ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். और आमीन। परमेश्वर यीशु को जो कोई भी बुलाता है उन्हीं के लिए परमेश्वर कहा कहते हैं कि आमीन, मैं शीघ्र ही आने वाला हूँ। வேதாகமத்திலே ஆமென் என்கிற வார்த்தையும் அல்லேலூயா என்கிற வார்த்தையும் அவிதமாக மூல பாஷையிலிருந்து அப்படியே அவிதமாக அர்த்தம் மாறாமல் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. और पवित्र शास्त्र में आमीन का मतलब और इस अलेलिया का मतलब जो है वो जो मूल भाषा में जो वैसे ही उसे निकाल कर डाला गया है। அதனுடைய மூல பாஷையில ஒன்று வேற பாஷையில ஒன்றா இல்ல, எல்லா பாஷையிலும் எந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஆமென் அல்லேலூயா என்று அப்படியே இருக்கும். और उसे एक मूल भाषा में उसे अलग तरीके से या फिर उसको दूसरे पुस्तक में अलग तरीके से लिखे नहीं गए हैं। वे पवित्र शास्त्र में वो आमीन और हालेलुया को वैसे ही मूल भाषा से निकाल कर यीशु किसके लिए आए हैं? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று யார் அழைக்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார். और यीशु किसके लिए आ रहे हैं? यीशु आमीन जो किसको जो यीशु को बुलाते हैं आमीन करके उन्हीं को ले जाने के लिए यीशु आते हैं। ஆமென் என்கிற வார்த்தை யார் உபயோகிப்பார்கள்? आमीन करके कौन उपयोग करता है? 4 காரியங்களை உங்களோடு சொல்லி நான் முடிக்கிறேன். 4 कार्यों को मैं बोलकर समाप्त करता हूँ। 1 மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். पहली बात मत्ती सुसमाचार का पुस्तक 6वां अध्याय 9 13 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். 9 से लेकर 13 वचन ले लेंगे। இயேசுவானவர் சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். यहाँ पर यीशु जो है अपने चेलों को प्रार्थना सिखाते हैं। ஜெபம் முடிந்த உடனே और प्रार्थना समाप्त होते எப்படி ही முடிக்கிறார்? कैसे वो समाप्त करते हैं? ஆமென் என்று சொல்லி முடிக்கிறார். वो आमीन करके समाप्त करते हैं। நீங்க ஜெபிக்கும் போது ஆமென் என்று சொல்லி முடிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்.
इसका मतलब जब आप प्रार्थना करते हो तो आमीन करके बोलना है, ஏனென்றால் समाप्त करना है करके அதுல सिखाते அதுல हैं। ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் அதிகமாய் மீன் பிடிக்கிறவர்கள், படிப்பு அறியாதவர்களாய் இருந்தவர்கள். क्योंकि परमेश्वर के सेवा में जो आए थे वो अधिक लोग जो थे वो मछुआरे थे, वो अनपढ़ गवार थे। அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், ஜெபம் பண்ணிட்டியா, முடிஞ்ச உடனே ஆமென் என்று சொல்லு. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது. और उनको सिखाते हैं कि प्रार्थना समाप्त होते ही आमीन कहना, कि आमीन का मतलब है ऐसे ही होने वाला है। ஆமென் என்றால் யார் சொல்லுவார்கள்? आमीन कौन कहता है? ஜெபம் செய்கிறவர்கள் சொல்லுவார்கள். जो प्रार्थना करते हैं वो कहते हैं। ஜெபத்திலே வழக்கமாக பழகினவர்கள் சொல்லுவார்கள். और जो प्रार्थना में डूब जाते हैं, जो हमेशा करते रहते हैं, वे कहते हैं। अनुभव உள்ளவர்கள் சொல்லுவார்கள். और जो प्रार्थना करने में अनुभवशाली है वह कहते हैं। அவர்கள் சொல்லுவார்கள் ஆமென். वही कहते हैं आमीन। ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபித்து முடித்தவுடன் ஆமென் என்று சொல்லுவார்கள். वही हर एक कार्य के लिए प्रार्थना करते ही समाप्त करते हुए आमीन कहते हैं। எனக்கு அருமையானவர்களே, இயேசு யாருக்காக வருகிறார்? मेरे प्रिय लोगों, यीशु किसके लिए आते हैं? ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு வருகிறார். प्रार्थना करके जो परमेश्वर के आगमन में जाने के लिए तैयार है, उनको ले जाने के लिए परमेश्वर यीशु आते हैं। आमीन என்று சொல்வார்கள். क्योंकि प्रार्थना करने वाले लोग ही आमीन कहते ஆண்டவரே, हैं। இப்படி நான் ஜெபித்திருக்கிறேன், ஆமென். ஆண்டவர் அப்படியே ஆகணும். परमेश्वर मैंने ऐसे प्रार्थना किया है, आमीन ऐसे ही होना है। என் பிள்ளைக்காக ஜெபித்திருக்கிறேன், ஆமென் அப்படி ஆகணும். प्रभु मैं मेरे बेटी के लिए, मेरे बेटे के लिए प्रार्थना किया हूँ, आमीन वैसे ही होना என் है। தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறேன், ஆமென் அப்படி ஆகணும். मेरे देश के लिए मैं प्रार्थना करता हूँ, आमीन ऐसे ही होना है। உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? आपका प्रार्थना का जीवन किस तरह है? ஜெபிப்பதற்கு நேரம் செலவழிக்கிறீர்களா? आप प्रार्थना करने के लिए क्या समय देते हो? லாக்டவுன் நாட்களிலே தன்னுடைய வேலையில தான் இன்னைக்கு அநேகர் சுறுசுறுப்பா இருக்காங்க. आज इस लॉकडाउन के समय पे अपने कामों में ही बहुत व्यस्त हैं। அநேகருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் கிடையாது. अनेक लोगों का जीवन में प्रार्थना नहीं है। ஒரு விசுவாசியை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் இப்படி பேசினார். एक विश्वासी को देख के प्रभु यहोवा ऐसे कहते हैं, முன்பு உனக்கு என்னை மட்டும் தான் தெரியும். पहले तू मुझे ही जानता था केवल, ஆகையால் அதிக நேரம் நீ ஜெபம் பண்ண. इसलिए तू अधिक समय तक मैंने प्रार्थना किया। तू मेरे सम्मुख में बाट जोता रहता था। ஆனா இப்போது உனக்கு அநேகர் உனக்கு தெரியும். लेकिन आज तू अनेक लोगों को जानता है, அதனால உனக்கு ஜெபிக்க நேரம் இல்ல. इसलिए तुझे प्रार्थना करने का समय नहीं है। சமூகத்துல காத்திருக்க உனக்கு நேரம் இல்ல. तू मेरे सम्मुख में तैयार बाट जोड़ने के लिए, इंतजार करने के लिए तेरे पास समय नहीं है। எத்தனை உண்மையானது. कितना सच एक இயேசுவை தவிர வேற யாரும் தெரியாத அந்த மனுஷனுக்கு ஜெபிக்க நேரம் இருந்தது. और यीशु के अलावा जो किसी को भी नहीं जानता, उस व्यक्ति को प्रार्थना करने का समय था। இயேசுவை விட இன்னைக்கு அநேகரை அவர்களுக்கு தெரிந்ததினால அவனுக்கு அவிதமாய் ஆண்டவரோடு பழகுவதற்கு ஜெபிப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. लेकिन आज यीशु के अलावा और अनेक लोगों को वो जानता है, इसलिए यीशु के साथ मिलजुल कर और बाट जोकर वो तैयार होकर प्रार्थना करने के लिए उसके पास समय नहीं है। காணப்பட வேண்டும் என்றால் ஜெபம்தான் உங்களை இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றும். और अगर आप यीशु के आगमन में आपको ले जाना है तो प्रार्थना ही जो है आपके यीशु को सामने खड़े रहने के लिए आपको पात्र बनाएगा। 21 अधिकार 36 वचनத்தில் அப்படி நான் வாசிக்கிறோம். और लूका 21वां अध्याय 30वां अध्याय वचन में हम पढ़ते हैं, ஜெபிக்காதவன் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட மாட்டான். और जो प्रार्थना नहीं करते हैं वो परमेश्वर के आगमन में नहीं ले जाएंगे, அவன் கைவிடப்பட்டு போவான். वे छोड़ दिए जाएंगे। ஜெபிக்கிறவர்கள் தான் ஆமென் என்று சொல்லுவார்கள். और जो प्रार्थना करते हैं वही लोग आमीन कहते हैं। ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். और जो प्रार्थना करते हैं परमेश्वर उन्हें ले जाते हुए कहते हैं कि यहाँ मैं शीघ्र ही आने वाला கர்த்தருடைய हूँ। வருகை நெருங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கை கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். और यीशु के जब आगमन शीघ्र आते आते उसके बाजू में अधिक आते आते आपका प्रार्थना का समय भी और बढ़ता जाना है। ஜீவியம் நஷ்டப்பட்டால் ஆமென் என்கிற வார்த்தை உங்களுடைய வாயில வரவே வராது. और अगर प्रार्थना का जीवन नष्ट हो जाएगा तो आमीन का शब्द आपके मुंह से नहीं निकलेगा। ஆமென் என்கிற வார்த்தை நஷ்டப்பட்டு போய்விடும். आमीन का जो शब्द है वो नष्ट होकर जाएगा, ஜெபம் இல்லை. क्योंकि प्रार्थना नहीं है। ஆமென் என்கிற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வருவதற்கு அவிதமான காரணமும் இருக்காது. और आमीन का वो शब्द आपके मुंह से निकलने के लिए कोई चारा नहीं रहेगा। ஆண்டவர் யாருக்காக வருகிறார்? परमेश्वर किसके लिए आ रहे हैं? ஜெபிக்கிறவர்களுக்காக.
प्रार्थना करने वाले लोगों की ஜெபித்து ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தப்படுகிறவர்களுக்காக और प्रार्थना करके परमेश्वर के आगमन में तैयार ஒவ்வொரு होने वालों நாளும் को ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறவர்களுக்காக और हर एक दिन परमेश्वर मुझे पवित्र कीजिए करके परमेश्वर में के सम्मुख में बैठकर ஒவ்வொரு पूछने वाले ஜெபத்தின் लोग முடிவிலும் ஆமென் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்காக और हर एक प्रार्थना के अंत में आमीन करके बोलने वाले लोगों के இயேசு लिए சொல்றார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் यीशु कहते हैं हाँ मैं शीघ्र ही आने वाला हूँ இரண்டாவதாக दूसरी बात இயேசு யாருக்காக வருகிறார் यीशु किसके लिए आ रहे हैं யார் ஆமென் என்று சொல்வார்கள் और कौन आमीन करके कहता है வேதாகமத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்தால் और अब पवित्र शास्त्र को उठाकर देखेंगे तो நிருபங்களிலே ரோம நிருபத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நிருபங்கள் முடியும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் என்று சொல்லி முடிப்பார் और पुस्तकों में से रोमियो के पुस्तक से आप आगे पढ़ते जाओगे तो हर एक पुस्तक में प्रेरित पौलुस आमीन करके समाप्त करते हैं பவுல் 13 நிருபங்களை எழுதினார் पौलुस जो है वो 13 पुस्तकें लिखा அந்த था 13 நிருபங்களையும் எழுதி முடிக்கும் பொழுது ஆமென் என்று சொல்லி அவர் முடிப்பார் और वो पुस्तक के समाप्त होते ही आमीन करके वो समाप्त करते हैं அப்படி என்றால் इसका मतलब है இதில் எழுதப்பட்ட உபதேசத்திற்கும் தேவனுடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் என்னை முற்றிலுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் इसका मतलब है उसमें लिखा गया उपदेशों को परमेश्वर के वचनों को प्रतिज्ञा को मैं पूरी तरह से मैं समर्पण करता இது हूँ மற்றவர்களுக்காக அல்ல ये दूसरों के लिए नहीं है இது எனக்காக எழுதப்பட்ட எனக்காக ஆவியானவர் கொடுத்த வார்த்தை ये मेरे लिए मेरे परमेश्वर आत्मा जी ने मुझे दिया गया वचन है ஆகையால் இந்த உபதேசத்துக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் என்னை நான் முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் इसलिए इस उपदेशों को इस बातों को मैं पूरी तरह से समर्पण करता हूँ ஆமென் என்று சொல்லி அவர் முடிப்பார் आमीन करके वो समाप्त करते हैं எனக்கு அருமையானவர்களே मेरे प्रिय लोगों இயேசு யாருக்காக வருகிறார் यीशु किसके लिए आने वाले हैं தேவனுடைய வசனங்களை வாசித்து அதற்கு முற்றிலுமாக தங்களை ஒப்புக் கொடுத்து ஆமென் என்று சொல்லுகிறவர்களுக்காக இயேசு சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாக நான் வருகிறேன் और परमेश्वर के वचनों को पढ़ के वो पूरी तरह से अपने आप को समर्पण करते हुए आमीन करके जब समाप्त करते उनके लिए परमेश्वर यीशु जल्दी ही आने वाले हैं பாட்டிலே जूना नियम में ஆண்டவராய் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு அவர் சொல்லும் பொழுது வேத வசனத்தை நீ இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லுவார் परमेश्वर यहोवा जब अपने लोगों को बताते हैं कि अपने बच्चों को बताते हैं कि दिन और रात तुम परमेश्वर के वचनों को ध्यान करना है யோசுவா 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே योशुआ पहला अध्याय 8वां 9वां वचन में சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1 3 வசனங்களை வாசித்தார் और भजन संगीता पहला अध्याय पहला से लेकर तीसरा वचन पढ़ेंगे तो 119ஆம் சங்கீதம் 90 வசனத்தை வாசித்தார் 119वां भजन संगीता 90 वचन को जब पढ़ेंगे तो எழுதப்பட்டிருக்கும் இரவும் பகலும் அதை நான் தியானிக்கிறேன் यहाँ सभी में लिखा रहेगा कि दिन और रात में ध्यान करता हूँ பழைய பாட்டிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவன் கொடுத்த வசனங்களை அவர்கள் தியானித்தார்கள் इसका मतलब जूना नियम के जो भक्तों हैं वो परमेश्वर ने दिए गए वचनों को वो ध्यान करते थे அவர்கள் நடக்கும் பொழுது போகும் பொழுது உட்காரும் பொழுது அந்த வேத வசனத்தை அமிதமாக தியானித்தார்கள் और वह चलते समय वो जाते समय बैठते समय वो पवित्र शास्त्र के वचनों को प्रतिज्ञा को वो ध्यान करते थे புதிய பாட்டிலே சீஷர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுத்தார் लेकिन नया नियम के चेलों को परमेश्वर यीशु ने क्या सिखाया யோவான் 5ஆம் அதிகாரம் योना का पुस्तक 5वां अध्याय 39 வசனத்திலே 5वां अध्याय 39वां वचन में ஆண்டவராய் இயேசு சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் और परमेश्वर यीशु यहाँ पर कहते हैं कि पवित्र शास्त्रों को ढूंढ कर देखिए வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் पवित्र शास्त्रों को ढूंढ कर देखिए தியானம் வேறு ஆராய்ந்து பார்ப்பது வேறு ध्यान करना अलग है ढूंढ कर देखना अलग है ஏனென்றால் क्योंकि ஆவிக்குரியவன் जो आत्मिक व्यक्ति है எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார் वो सब कुछ समझकर जानकर ढूंढता है 1 கொரிந்தியர் 2:15 வாசிக்கிறோம் पहला कोरिन्थियों 2:15 में हम पढ़ते हैं எனக்கு அருமையானவர்களே मेरे प्रिय लोगों தியானிப்பது வேறு வேதத்தை ஆராய்வது வேறு ध्यान करना स्मरण करना अलग है और पवित्र शास्त्र को ढूंढना अलग நம்முடைய है ஜீவியத்திலே எவ்வளவு வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம் हमारे जीवन में हम कितने वचनों को सुने அந்த होंगे வசனங்களை நீங்கள் ஆராய வேண்டும்
उन वचनों को आपको समझकर वो ढूंढ कर लेना है, உங்களுடைய जांचना है। வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आपके साथ मिलकर उस वचनों को आप जांचना है। அப்படி ஆராய்ந்து பார்த்த ஒரு சபை மக்களை குறித்து அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். और वैसे जांच कर देखने वाले एक कलीसिया के लोगों के बारे में प्रेरित का पुस्तक 17 में हम पढ़ते हैं। ஓ ஸ்தோத்திரம். பிரியா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தார். और प्रिय शहर के लोग हर एक दिन पवित्र शास्त्रों को ढूंढकर और जांच कर देते அவர்களை थे। ஆண்டவராகிய கர்த்தர் நற்குலசாலிகளாக ஆண்டவர் மாற்றினார். और इसीलिए परमेश्वर ने उन्हें एक बुद्धिमान बनाया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, வேத வாசியங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். पवित्र शास्त्रों को आपको जांच कर देखना है। தேவனுடைய வசனம் உங்களுக்காக எழுதப்பட்டது. पवित्र शास्त्र आपके लिए परमेश्वर का वचन लिखा गया है, हमारे लिए लिखा गया ஓ है। கர்த்தருடைய வருகைக்கு பின் இந்த வசனத்தை நாம் காண முடியாது. परमेश्वर के आगमन के बाद इस वचनों को हम देख नहीं உலக सकेंगे। மக்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை அமிதமாக ரட்சிக்கப்படாதவர்கள் தேடுவார்கள், ஓடுவார்கள். संसार के लोग, नामक के मसीहा लोग और उद्धार नहीं पाए लोग, वो यहाँ पर उस वचन को ढूंढने के लिए தேடினாலும் भागेंगे, கிடைக்கவே கிடைக்காது. लेकिन ढूंढने पर भी उन्हें नहीं मिलेगा। ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் आमोस 8वां अध्याय 12ஆம் வசனத்திலே 12 वचन में, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட और तब वो परमेश्वर के वचन को ढूंढेंगे ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், और पहले दिशा से लेकर दूसरे दिशा तक, வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் उत्तर से पूरब तक, அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். और समुद्र तक भी, परंतु ढूंढेंगे फिरेंगे लेकिन वे नहीं पाएंगे। கர்த்தருடைய வருகிற வரைக்கும் தான் இந்த வேதாகமம் இருக்கும். परमेश्वर के आगमन तक ही ये शास्त्र रहेगा। கர்த்தருடைய வருகை வந்த பிற்பாடு இந்த வேதாகமத்திற்கு அவிதமாக அவசியமும் கிடையாது, வசனமும் இருக்காது. और परमेश्वर के आगमन के बाद इस शास्त्र, पवित्र शास्त्र का कोई आवश्यक नहीं रहेगा, தேவனுடைய वचन भी வசனத்தில் नहीं होगा। சொல்லப்பட்டது போல கர்த்தரை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த நாளிலே வசனத்தை தேடுவார்கள், ஆனால் கிடைக்காது. और पवित्र शास्त्र जैसा कहता है कि पवित्र शास्त्रों को जानने वाले लोग, वचनों को ढूंढने वाले लोग, वे ढूंढ कर भी नहीं पाते। ஒரு இடத்திலே ஊழியக்காரருடைய மாநாடு நடந்தது. एक जगह पे सेवकों का एक बड़ा सा एक मंडल चल रहा அங்கே था। ஒரு ஊழியக்காரர் ஒரு விதமான ஒரு நாள்ல ஒரு தரிசனம் கண்டார். और वहाँ पर एक दास एक दिन एक दर्शन पाए, அந்த தரிசனத்திலே और उस दर्शन में கர்த்தருடைய வருகையை குறித்து அவர் கண்டார். वो परमेश्वर के आगमन के बारे में देखते हैं। கர்த்தருடைய வருகை வந்தது போல அவர் கண்டார். परमेश्वर का आगमन जो है शीघ्र आने वाला है, उन्होंने देखा। உடனே அந்த தரிசனத்திலே அவர் ஓடி போய் தன்னுடைய வேதாகமத்தை திறந்து அவிதமாக அவர் பார்த்தார். और तुरंत उस दर्शन में वे दौड़कर जाकर पवित्र शास्त्र को खोलकर देखते ஒரு हैं। வசனமும் இல்லை, एक भी वचन नहीं था, எல்லாம் அவிதமாக பிளாங்காக இருந்தது. सब कुछ बहुत ही खाली था। இவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. वो बहुत दुख हो गए। ஆண்டவர் அவரோட பேசினார். परमेश्वर उस समय उनसे बात किए, என்னுடைய வருகைக்கு பின்பாக நீ இப்பொழுது பார்க்கிறாயே இதை போலத்தான் இருக்கும். और मेरे आगमन के बाद अब तू जो देख रहा है उसी तरह रहेगा। சுவிசேஷம் இருக்காது, सुसमाचार नहीं रहेगा, உபதேசம் இருக்காது, उपदेश नहीं रहेगा, வாக்குத்தத்தங்கள் இருக்காது, प्रतिज्ञा नहीं வேத रहेगा, வசனங்கள் இருக்காது, और वचन व्यवस्था नहीं रहेगा। எல்லாம் பிளாங்காக இருக்கும். सब कुछ ऐसे ही खाली पन्ने जैसे எனக்கு रहेगा। அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுதும் நிருபங்களை வாசிக்கும் பொழுதும் இவைகள் எல்லாம் எனக்காக எழுதப்பட்டவைகள், அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். और जब आप सुसमाचार पढ़ते हुए और ये सारे पुस्तक पढ़ते हुए जब ये सभी कुछ अपने आप के लिए स्वीकार कर लेते हैं और बोलते हैं तो परमेश्वर खुश हो ஆகையால் जाएंगे। தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதி முடித்தவுடனே ஆமென் என்று சொல்லி அவர் முடித்தார். इसलिए प्रेरित पौलुस अपने पुस्तकों को लिखकर समाप्त करने के बाद वो आमीन करके வேத बोलकर समाप्त வசனத்துக்கு करते தன்னை हैं। முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் என்று சொல்லுவார்கள். और पवित्र शास्त्रों को, वचनों को पूरी तरह से समर्पण करने वाले बच्चे जो है वो आमीन करते हैं। இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டவைகளின் பிரகாரமாய் ரட்சிக்கப்பட வேண்டும், ஸ்நானம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும்,
ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். और शास्त्र वचन को पूरी तरह से समझने वाले लोग वे उद्धार पाना है, बपतिस्मा पाना है और अभिषेक पाना और परमेश्वर के आगमन में लेकर जाना है. மூன்றாவதாக तीसरी बात, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யூதா இவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் சபைக்கு அறிவித்து விட்டு சபையை அவ்விதமாக தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தி ஆமென் என்று சொல்லி முடிப்பார்கள். और प्रेरित पौलुस और प्रेरित पतरस और प्रेरित यूदास जो है वे सब कुछ ये कलीसिया के बारे में बात करते हुए वे सब कुछ उनके बारे में बताते हुए उपदेशों को बताते हुए वो आमीन करके समाप्त करते हैं. ஏனென்றால் அங்கு ஒரு சபை இருக்கிறது. क्योंकि वहाँ पर एक कलीसिया है. சபைக்கு உபதேசங்களை கொடுத்தார்கள். वह कलीसिया के उपदेश उन्होंने दिया. அவர்கள் அந்த உபதேசங்களை வசனங்களை கொடுத்த பிற்பாடு और उस कलीसिया को उपदेश और वचनों को देते हुए கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, परमेश्वर यीशु मसीह का अनुग्रह आपके साथ रहे என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து விட்டு ஆமென் என்று சொல்லுவார். ऐसे बोलकर उन्हें आशीर्वाद करके आमीन करके समाप्त करते हैं. சபையோடு யார் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ जो कलीसिया के साथ जो मिलजुल कर रहते हैं அவர்கள் தான் ஆமென் என்று சொல்லுவார்கள். वही लोग आमीन करके कहते हैं. சபையோடு கூட ஐக்கியம் இல்லாவிட்டால் ஆமென் என்கிற வார்த்தை வராது. और अगर कलीसिया के साथ सगबाई संबंधी के साथ नहीं रहते हैं तो आमीन करके शब्द नहीं आता. ஆண்டவராகிய கர்த்தர் சபைக்காகத்தான் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். परमेश्वर यीशु जो है अपने कलीसिया के लिए ही उन्होंने अपना लहू बहाया. அவருடைய இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட அந்த சபைக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரரை வைத்தார், சபைகளையும் ஆண்டவர் வைத்தார், உபதேசங்களையும் வசனங்களையும் கொடுத்தார். और उनके लहू से बनाया गया स्थापन हुआ वो कलीसिया के लिए ही परमेश्वर के दासों को उत्पन्न किया, उनके लोगों को उत्पन्न किया और उस कलीसिया में रखा. சபைக்கு அவர் ஆண்டவர் தலையாக இருந்தார். और उस कलीसिया के लिए ही परमेश्वर एक मुख्य थे. அந்த சபைக்கு தேவன் அந்த சபையை தேவன் அன்பு கூர்ந்தார். और उस कलीसिया को परमेश्वर प्रेम करते थे. அந்த சபையை தேவன் வசனத்தினாலும் ஆண்டவர் போஷித்து காப்பாற்றினார். और उस कलीसिया को अपने वचनों के साथ उन्हें भोजन करके संभालते. அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். उस कलीसिया किस तरह होना है करके यीशु ने चाहा. எபேசியர் 5:27 एफेसियों का पुस्तक 5:27 में முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக இயேசுவுக்கு அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். और उसे एक ऐसी तेजस्वी कलीसिया बनाकर अपने पास खड़ी करे जिसमें न कलंक न झुर्री न कोई ऐसी वस्तु हो वरन पवित्र और निर्दोष हो. அப்படி என்றால் इसका मतलब है ஸ்தோத்திரம், சபையோடு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். और कलीसिया के साथ परमेश्वर के बच्चे हम एक सगबाई संबंधी रखना. சபையோடு ஐக்கியம் இல்லாதவனை எடுத்துக்கொள்வதற்கு இயேசு வர மாட்டார். और कलीसिया के साथ सगबाई संबंधी नहीं रखते वहाँ पर यीशु उनके पास नहीं சபையோடு आएंगे. ஐக்கியமாயிருக்கிறவன் जो कलीसिया के साथ मिलजुल के रहता है சபையில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுகிறவன், और जो कलीसिया के लोगों के साथ एक सगबाई संबंधी रखता है, சபையோடு கூட ஜெபிக்கிறவன், जो कलीसिया के साथ मिलकर वो प्रार्थना சபையோடு करता கூட है, அவிதமான கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவன், और जो कलीसिया के साथ परमेश्वर के भोजन पे वो तैयार होता है, இவர்கள் தான் ஆமென் என்று சொல்லுவார்கள். और वही जो है आमीन कह सकते हैं. இவர்களை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றார். और इन्हीं लोगों को लेकर ले जाने के लिए यीशु शीघ्र आने वाले हैं कहते हैं. கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बात बोलकर समाप्त करता हूँ. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 22वां अध्याय 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 20वां वचन ले लेंगे. கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லுகிறவர்கள் உபயோகிக்கிற வார்த்தை தான் ஆமே என்கிற வார்த்தை. और परमेश्वर यीशु आओ करके कहते जो वो बात है वही परमेश्वर का இந்த यीशु का बात வசனத்தை है. நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவே வாரும் என்று அழைத்து ஆமென் என்று முடிப்பார்கள்.
और यहाँ पर उन वचन को देखिएगा, यीशु आओ करके कहकर वो आमीन करके समाप्त करते हैं। அப்பொழுது ஆண்டவர் பேசுறார், तभी यीशु बात पर बात करते ஏதோ हैं, சீக்கிரமாக வருகிறேன் हाँ मैं शीघ्र ही आने वाला हूँ। என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்காக தன்னுடைய விருப்பங்களை ஆண்டவர் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். अपने बच्चों को मिलने के लिए अपने चाहत को वो वहाँ पर बताते हैं। ஆண்டவரே இப்பொழுது வர வேண்டாம் परमेश्वर अब या अब नहीं आना என்று है। மனவாட்டி சொல்லவில்லை. अगर दुल्हन ने ऐसा नहीं कहा, இயேசு வருகிறேன் என்று சொன்ன உடனே यीशु शीघ्र आने वाले कहते என்றால் हैं, இதற்காக அவருடைய வருகைக்காகத்தான் இதுவரைக்கும் காத்திருந்தார், क्योंकि अब तक उनके आने आगमन के लिए वो तैयार थे, எதிர்பார்த்து वो கொண்டிருந்தார். बाट जो रहे थे। அவரை பார்த்து சொன்னார்கள், ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். और उनको देखकर कहा कि आमीन, प्रभु यीशु आओ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இந்த ஜனங்க இந்த மனவாட்டி போல ஆண்டவருடைய வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களை எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவராகிய சீக்கிரமாய் வரப்போகிறார். और इस दुल्हन के तरह परमेश्वर के आगमन के लिए बाट जो के तैयार होने वाले लोगों के लिए ले जाने के लिए परमेश्वर शीघ्र आने वाले हैं। ஆமென். கர்த்தராகிய இயேசு வாரும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? आमीन, परमेश्वर प्रभु यीशु आओ करके कितने लोग कह सकते இந்த हैं? காலையிலே நாம் சொல்லுவோம், आज इस सुबह के समय पर हम कहेंगे, கர்த்தராகிய இயேசுவே வாரும், परमेश्वर प्रभु यीशु आइए, ஆமென் என்று சொல்லுவோம். आमीन करके कहेंगे। ஆண்டவரே, நான் சொல்லுகிற அந்த வார்த்தை அப்படியாக கடவுது. परमेश्वर में जो कह रहा हूँ ये बात ऐसे ही होना என்னை है। எடுத்துக்கொள்வதற்காக, என் குடும்பத்தை சபை மக்கள் எடுத்துக்கொள்வதற்காக சீக்கிரமாய் வாரும். मुझे ले जाने के लिए, मेरे परिवार, मेरे कलीसिया के लोगों को ले जाने के लिए शीघ्र ही आइएगा। யாருக்காக வருகிறார்? किसके लिए आने वाले हैं? ஜெபிக்கிறவர்களை எடுத்துக்கொள்வதற்காக. जो प्रार्थना करते हैं उन्हें ले जाने के लिए आने वाले हैं। அவிதமாய் ஸ்தோத்திர வேத வசனத்தை அவிதமாய் ஸ்தோத்திரம் வாசித்து தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து அதற்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு வருகிறார். जो पवित्र शास्त्रों को पढ़कर उनको जांच कर देखने वालों को और उसके वचनों के अनुसार पूरी तरह समर्पण करने वालों को परमेश्वर यीशु मसीह शीघ्र ले जाने आने वाले हैं। சபையோடு கூட ஐக்கியம் கொண்டு அவிதமாய் சபையில நடக்கிற எல்லாவற்றிலேயும் பங்கு பெற்று அந்த சபையோடு கூட கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு ஆமென் என்று சொல்லுகிற பிள்ளைகளை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு வருகிறார். और अकेले ही नहीं, लेकिन कलीसिया के साथ मिलकर सगवाई संबंधी रखने वाले बच्चों को उनके साथ मिलकर सभी दिशाओं में उनके साथ भाग लेने वाले बच्चों को और परमेश्वर यीशु उन्हें ले जाने के लिए आने वाले हैं। சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அன்போடு அழைக்கிறவர்களை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு வருகிறார். हाँ मैं शीघ्र ही आने वाला हूँ ऐसे बोलने कर जो परमेश्वर के बच्चे स्वीकार करते हैं और आमीन, परमेश्वर प्रभु आप आओ करके जो तैयार है उन लोगों को ले जाने के लिए यीशु आ रहे हैं। நம்ம எப்படி இருக்கிறோம்? हाँ, इस सुबह के समय पर हम किस तरह है? நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். हम परमेश्वर की ओर देखकर हम सभी प्रार्थना करेंगे। இயேசுவே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. यीशु हम आपके आगमन के लिए हमें तैयार कीजिए, ஆண்டவரே எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. हमें तैयार कीजिए। இந்த குறைகளை எல்லாவற்றை தயவாய் மன்னியும். हमारे सारे कमियों को आप माफ कीजिए। ஆண்டவரே ஆமென் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. आमीन करके बोलने वाले बच्चे हमें बनाइए। உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. आपके आगमन के लिए हमें तैयार நாம் कीजिए। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। Hallelujah. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Amen. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனில் வாராரே. மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார்.
வைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அல்லேலூயா மேகமீதும் இயேசு ராஜன் வேகம் மாறாதே. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी मिलकर प्रार्थना करेंगे। இந்த காலையில நம்முடைய பிறந்த தினம், நம்முடைய திருமண நாள் இருக்கும் என்றால் इस हफ्ते में आपका शादी का सालगिरह, अपना जन्मदिन अगर होगा तो நம்முடைய இதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். आपके हृदय में हाथ रखिएगा। உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். आपके लिए हम प्रार्थना करते हैं, करने वाले हैं। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस आशीर्वादित सुबह के समय के लिए धन्यवाद। நாங்கள் ஆண்டவரே கேட்ட வசனங்களை கேட்ட அந்த ஆராதனை நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். और हम शुरुआत से, इस आराधना के शुरुआत से लेकर इस अंत तक आपके प्रशंसा हमारे साथ था, उसके लिए हम धन्यवाद देते எங்கள் हैं। ஆண்டவரே உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். पर है परमेश्वर, हम अपने आप को पूरी तरह से இந்த अर्पण வார்த்தைகளை करके கேட்ட ஒவ்வொரு नम्र करते हैं। பிள்ளைகளோடும் ஆவியானவர் இடைப்படுங்க. और इन वचनों को सुनने वाले, संदेश को सुनने वाले हर एक लोगों को இதோ आत्मा जी उनसे சீக்கிரமாய் आवाज வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, हाँ मैं शीघ्र ही आने वाला हूँ जब आप कहते ஆமென், हो। கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் உம்முடைய வருகை அழைப்பதை குறித்து நாம் வாசித்தோம். आमीन। प्रभु यीशु अब आओ करके एक झुंड के लोग वे तैयार थे, हमने पढ़ा। நாங்களும் ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கிற கூட்டத்தோடு கூட இருக்க கர்த்தர் எங்களையும் தகுதிப்படுத்துங்க. हाँ प्रभु यीशु आओ करके और आमीन करके कहने वाले झुंड के लोगों के साथ हम भी मिलने के लिए तैयार थे। வருகை மாத்திரம்தான் எங்களை ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். परमेश्वर केवल आपका ही आगमन हमें पवित्रता की ओर लेकर जाए। நாங்கள் மறந்தோ இல்லாவற்றில் வருகை குறித்த ஒரு எண்ணங்களோ நினைவோ இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உலக மக்களைப் போல வாழ சத்துரு வழி வகை செய்வார். और अगर हम आपके आगमन के बारे में हम भूलकर इस संसार के लोगों की तरह जिएंगे तो शैतान हमारे अंदर आकर वो हमें अलग कर देगा। வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. आपके आगमन के लिए हमें तैयार कीजिए। ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி முடிப்பார்கள். परमेश्वर प्रार्थना करने वाले लोग आमीन करके समाप्त करते हैं। ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. उसी तरह परमेश्वर हमें प्रार्थना करने वाले बच्चे நாங்கள் बनाइए। ஜெபித்து ஆமென் என்று சொல்லி உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க. हम प्रार्थना करके आमीन करके कहने वाले आपके आगमन में तैयार रहने वाले எங்களுடைய बच्चे हमें குடும்பத்திற்காக, बनाइए। எங்களுடைய தேசத்திற்காக, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. परमेश्वर हमारे परिवार के लिए, हमारे देश के लिए और जो उद्धार नहीं पाए उन लोगों के लिए हम हर रोज प्रार्थना करने के लिए परमेश्वर हमें वैसे बच्चे எங்களுக்கு உபதேசங்களையும் வேத வசனங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. आपने हमें उपदेश और परमेश्वर के शास्त्र वचनों को आपने हमें दिया இதை है। நாங்கள் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவரே கேட்கும் பொழுதும் கைக்கொள்ளும் பொழுதும் ஆமென் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு எங்களை முற்றிலும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். और जब ये हम पढ़कर उसे जांच कर समझ कर लेते हैं तो आमीन परमेश्वर कहकर हम अपने आप को पूरी तरह से समर्पण करते हैं। மாத்திரமல்ல இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அதற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க ராஜா। परमेश्वर इस वचनों को सिर्फ केवल ना सुनकर जाने नहीं, परमेश्वर पूरी तरह से हम अपने आप को उसी की तरह चलकर समर्पण करने के लिए परमेश्वर आप बनाइएगा हमें। பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தாவே ஆமென் என்று சொல்லி முடித்தார்கள்। और कलीसिया के जो भक्तों ने आशीर्वाद करते समय वो आमीन करके समाप्त करते हैं। நாங்கள் சபையோடு கூட ஐக்கியப்படும் பொழுது हम कलीसिया के साथ मिलकर सगवाई संबंधी जब ஆமென் रखते என்று हैं சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாக பங்குள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க। हम भी आमीन करके परमेश्वर उस आशीर्वादित बच्चों के साथ भाग लेने वाले बच्चे हमें बदलिएगा। சபை ஆண்டவரே சபையோடு ஐக்கியமுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க।
மாற்றுங்க. हम भी कलीसिया के लोगों के साथ मिलकर एक सगाई संबंधी रखने के लिए आप இயேசுவே बनाइएगा। சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது और यीशु आप शीघ्र ही आने वाले हो जब आप ஆமென். कहते हो। கர்த்தராகிய இயேசு வாரும் என்று எப்படி ஆண்டவரே மனவாட்டி அழைத்தாலோ அதே போல சபை ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய வருகை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து ஆமென் இயேசுவே வாரும் என்று அழைக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. और जब दुल्हन कलीसिया के दुल्हन जो कलीसिया है वो आओ परमेश्वर हम आमीन करके वो जब कहते हैं उसी तरह हमें भी परमेश्वर के बच्चे उसी तरह हम तैयार रहकर हमेशा आपको बुलाने वाले बच्चे बनाइएगा। நீர் வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் परमेश्वर आपके प्रतिज्ञा को लेकर आप देर न करें। ரட்சிக்கப்படாத இன்னும் மனம் திரும்பாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்காக நீர் எவ்வளவு நீடிய பொறுமையாய் இருக்கிறீர். और आज कितने लोग अभी भी उद्धार नहीं पाते हुए अभी तक मन नहीं फिराए हुए कितने लोग हैं उनके लिए आप इंतजार कर रहे हो। சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவட்டும் ராஜா. सुसमाचार सभी और फैलना है परमेश्वर। இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. और प्रभु इस संसार के हर एक लोग हर एक कोने कोने आपको जानने के लिए குறித்து सहायता தேவனுடைய कीजिए। வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். और आपके बारे में परमेश्वर का व्यवस्था क्या कह रहा है वो पूरी तरह से संपूर्ण होना இந்த है। காலையில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். इस सुबह के समय पर परमेश्वर हम अपने आप को अर्पण करते हैं। ஆண்டவரே இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளின் மேலும் நம்முடைய கரம் வைத்து தொட்டு அவங்களை ஆசீர்வதிங்க. परमेश्वर जो भी अपना शादी का सालगिरह जो भी अपना जन्मदिन मना रहे हैं उन बच्चों को आपके हाथों में हम रखते हैं उन्हें आप आशीर्वाद कीजिए। எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கு செலுத்துகிறோம். और सारे महिमा आदर स्तुति परमेश्वर केवल आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே முழுவதுமே பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களையும் மறவாதே। மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். दोबारा आप सभी को बधाई देते हैं। ஸ்தோத்திரம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया कृपा करके सब्सक्राइब कीजिए மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. और दूसरों को ये आप शुरुआत करके रखिएगा। சீக்கிரமாக நாம் ஆராதனை ஸ்தலத்திலே காணும்படியான காரியங்களை கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு வழிவாசலை கர்த்தர் திறப்பார். और जल्दी ही आराधना स्थल में मिलजुल कर आराधना करने के लिए परमेश्वर एक द्वार जरूर खोलेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करे।